இன்று வளைகுடா யுத்தம் தொடர்பிலே இங்கே பலர் பேசுவதை நான் அவதானித்தேன். வளைகுடாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தம் புரிகிறது, இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது, ஈரான் பல அரபு நாடுகள் மீது யுத்தம் புரிகிறது. இவையெல்லாம் இன்று நடந்து கொண்டே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேதான் 2009ஆம் ஆண்டு இறுதியிலே முள்ளிவாய்க்காலில் மனிதாபிமானத்துக்கான போர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் மிக கொடூரமாக காணாமல் ஆக்கப்பட்டும் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதனை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். அதேபோல 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரையிலே கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவற்றுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் என்ற பெயரில் 22 நாடுகள் இந்த நாட்டிலே யுத்தத்தை நடத்திய பொழுது, விமான தாக்குதல்களை நடத்திய பொழுது, மல்டிபரல் குண்டுகளை வைத்து தாக்குதலை நடத்திய பொழுது இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக பேசவில்லை, எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மனிதாபிமான யுத்தம் என்றால் இப்பொழுது உலகத்தினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான, ஒழுங்குபடுத்துவதற்கான தலைவராக அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றால் அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தமும் நியாயமானது தானே? ஏன் நீங்கள் அந்த யுத்தத்தை பிழையாக பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே நடந்த இழப்புகளுக்கு ஏன் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை? இந்த நடந்த மக்களுக்குரிய நீதியை வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கம் கேபினட்டிலே, அமைச்சரவையிலே தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை வெளிநாட்டிலே விசாரிக்க முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன, நல்லிணக்கம் என்ன, பொறுப்பு கூறல் என்ன, இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு இருக்க போகிறது? ஆகவே உலகத்திலே தனக்கு வந்தால்தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இந்த நாட்டினுடைய நடந்த யுத்தம், இந்த மக்கள் மீது புரியப்பட்ட இரத்த கரைகள் இன்னும் கழுவப்படவில்லை. அந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கான மதிப்பை கூட இந்த அரசு வழங்க தயாரில்லை. பல இடங்களிலே யுத்தத்தை புரிவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற, இன்று என்பிபியாக இருக்கலாம், நீங்கள் ஏவிபியாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலே 40,000 பேர் படைகளுக்கு சேர்க்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீது யுத்தம் புரிவதற்காக. ஆகவே நீங்கள் நீதியை வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இன்று கொண்டு வருகின்ற இந்த அவசரகால சட்டம் கூட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு வன்முறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக, இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பதை நாங்கள் நினைப்பதற்கு தமிழர்கள் இன்னும் அதற்கான வழியிலே உருவாக்கப்படவில்லை. அந்த சிங்கக்கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை இன்னும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டமும் விசாரணை இப்பொழுது அரசினால் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நிமிஷம் தாங்க, தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எங்களுக்குரிய நேரம் தரப்படவில்லை. தயவு செய்து எங்களுக்குரிய நேரத்தை தாருங்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்பது, இன்றும் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் மீது அவர்களுடைய இருப்புக்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகநூல்கள் ஆராயப்படுகிறது. அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் விசாரணை என்ற போர்வையிலே நீதிமன்றங்களிலும் அரசினுடைய உளவுத்துறைகளிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டம் காட்டுவதற்கு இந்த அவசர கால சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்ததனூடாக மக்கள் மீது இந்த கொடூரத்தை புரிகிறீர்கள். ஏற்கனவே நடைபெற்ற கொடூரமான யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய உண்மைகளை புரிந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இலங்கை அரசு தயாரானால் நீங்கள் இவ்வாறு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்த அவலங்களுக்கு முதல் பதில். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் எல்லைக்குள் இருக்கின்ற பாலதீவு அந்தோனியார் ஆலயத்திற்கு குருநகரில் இருந்து படகிலே சென்றவர்கள் அந்த படகு விபத்திலே காலமாகி இருக்கிறார்கள். 2 பேர். 57 வயதுடைய ஸ்டீவன் பிரான்சிஸ் நாவக்குழியைச் சேர்ந்தவர், 80 வயது ஜோசப் பழைய பூங்கா வீதி குருநகரைச் சேர்ந்தவர். இன்னும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு சென்ற படகு விபத்து என்பது சரியான முறையில் பாதுகாப்பாக அனுப்பப்படாமை ஒரு காரணம் என்றே சொல்லப்படுகிறது. இது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்
மருத்துவ கலாநிதி சத்தியமூர்த்தி அவருடைய தகவலின்படி 2 பேருடைய இழப்புகள் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த உயர்ந்த சபையினூடாக நாங்கள் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே கொரோனா தாக்கம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்றது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான யுத்தம், டித்வா புயல், இப்பொழுது வளைகுடா யுத்தம் என்பன இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. தனியாக இலங்கைக்கு மட்டுமல்ல, இலங்கையிலே வாழுகின்ற வடக்கு கிழக்கு மலையகத்திலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்திலும் அதிகப்படியான தாக்கங்களை அது செய்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் தான் இந்த நாட்டிலே பல இளைஞர்கள் பட்டதாரிகள் இன்று 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் 7 ஆண்டுகளுக்கு மேல் நியமனம் வழங்கப்படாமல் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். பல ஏஎல் படித்தவர்களுக்கான உயர்தரம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. பல இளைஞர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு காரணமே வேலையில்லா பிரச்சனை. இதனால் தான் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய காங்கேசந்துறை துறைமுகத்தை உடனடியாக புனரமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பல தடவைகள் நாங்கள் இந்த உயர்ந்த சபையிலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்தியா 61 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மானியமாக வழங்கியிருக்கிறது. அதனை விட அவர்கள் இன்னும் அதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்தியாவோடு இலங்கை இன்னும் அந்த MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும் அல்லது அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றமடையும் என்ற ஒரு காரணமும் இந்த அரசிடம் இருக்கிறது. குறிப்பாக வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்தவும், போக்குவரத்து மற்றும் பிராந்திய இணைப்புகளை அதிகரிக்கவும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், இலங்கை இந்தியா பொருளாதார உறவுகள் வலுப்பெறவும் இந்த අද දින සභාවේ වැඩ කටයුතු අවසන් වන තෙක් කාලය දීර්ඝ කර ගැනීමට සභාව එකඟද? කතාව ආරම්භ කරන ගරු මන්ත්‍රීතුමා. ஆகவே இந்தியாவுடனான இந்த MOUவை உடனடியாக இலங்கை அரசு செய்ய வேண்டும். நீங்கள் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் இந்தியாவிடம் இந்த காங்கேசந்துறை துறைமுகத்தை ஒப்படைத்தால் கூட மிகப்பெரிய அளவிலான ஒரு வேலை திட்டத்தை இந்தியாவூடாக செய்ய முடியும். இந்தியா செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் இலங்கை அந்த வேலை வாய்ப்புகளை புறக்கணிக்கிறது அல்லது அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிராகரிக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவேதான் திரும்ப திரும்ப நாங்கள் இந்த உயர்ந்த சபையிலே பல தடவைகள் கேட்கிறோம். இந்தியா ஒரு அண்டை நாடு, பிராந்திய வல்லரசு, அதிலும் இலங்கைக்கு பல கட்டங்களிலே உதவி இருக்கிறது, இப்பொழுதும் உதவ தயாராக இருக்கிறது. அவர்கள் இனாமாகவும் 61 மில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதனை விட இன்னும் வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காங்கேசந்துறை துறைமுகம் ஒரு காலத்தில் எவ்வாறு செழிப்பான ஒரு துறைமுகமாக பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் இருந்ததோ அதே போல அதனை கட்டி எழுப்பி மாற்றுவதற்கு உடனடியாக அரசு முனைய வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். இந்தியாவினுடைய இந்த நல்லெண்ணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. இன்று வளைகுடா யுத்தம் தொடர்பிலே இங்கே பலர் பேசுவதை நான் அவதானித்தேன். வளைகுடாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தம் புரிகிறது, இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது, ஈரான் பல அரபு நாடுகள் மீது யுத்தம் புரிகிறது. இவையெல்லாம் இன்று நடந்து கொண்டே. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேதான் 2009ஆம் ஆண்டு இறுதியிலே முள்ளிவாய்க்காலில் மனிதாபிமானத்துக்கான போர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் மிக கொடூரமாக காணாமலாக்கப்பட்டும் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதனை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். அதேபோல 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரையிலே கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவற்றுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் என்ற பெயரில் 22 நாடுகள் இந்த நாட்டிலே யுத்தத்தை நடத்திய பொழுது, விமான தாக்குதல்களை நடத்திய பொழுது, மல்டிபரல் குண்டுகளை வைத்து தாக்குதலை நடத்திய பொழுது இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக பேசவில்லை, எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மனிதாபிமான யுத்தம் என்றால் இப்பொழுது உலகத்தினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான, ஒழுங்குபடுத்துவதற்கான தலைவராக அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றால் அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தமும் நியாயமானது தானே? ஏன் நீங்கள் அந்த யுத்தத்தை பிழையாக பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே நடந்த இழப்புகளுக்கு ஏன் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை? இந்த நடந்த மக்களுக்குரிய நீதியை வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கம்,
கேபினட்டிலே அமைச்சரவையிலே தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை வெளிநாட்டிலே விசாரிக்க முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன, நல்லிணக்கம் என்ன, பொறுப்புக்கூறல் என்ன, இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு இருக்க போகிறது? ஆகவே உலகத்திலே தனக்கு வந்தால்தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இந்த நாட்டினுடைய நடந்த யுத்தம், இந்த மக்கள் மீது புரியப்பட்ட இரத்த கரைகள் இன்னும் கழுவப்படவில்லை. அந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கான மதிப்பை கூட இந்த அரசு வழங்க தயாரில்லை. பல இடங்களிலே யுத்தத்தை புரிவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இன்று என்பிபியாக இருக்கலாம், நீங்கள் ஜேவிபியாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலே 40,000 பேர் படைகளுக்கு சேர்க்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீது யுத்தம் புரிவதற்காக. ஆகவே நீங்கள் நீதியை வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இன்று கொண்டு வருகின்ற இந்த அவசரகால சட்டம் கூட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு வன்முறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக, இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பதை நாங்கள் நினைப்பதற்கு தமிழர்கள் இன்னும் அதற்கான வழியிலே உருவாக்கப்படவில்லை. அந்த சிங்கக்கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை இன்னும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டமும் விசாரணை இப்பொழுது அரசினால் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நிமிஷம் தாங்க, தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எங்களுக்குரிய நேரம் தரப்படவில்லை. தயவு செய்து எங்களுக்குரிய நேரத்தை தாருங்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்பது, இன்றும் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் மீது அவர்களுடைய இருப்புக்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகநூல்கள் ஆராயப்படுகிறது. அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் விசாரணை என்ற போர்வையிலே நீதிமன்றங்களிலும் அரசினுடைய உளவுத்துறைகளிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டம் காட்டுவதற்கு இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்ததனூடாக மக்கள் மீது இந்த கொடூரத்தை புரிகிறீர்கள். ஏற்கனவே நடைபெற்ற கொடூரமான யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய உண்மைகளை புரிந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இலங்கை அரசு தயாரானால் நீங்கள் இவ்வாறு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்த அவலங்களுக்கு முதல் பதில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார். இதன்போது அண்மையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான யுத்தம் தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார்.